சோஷியல் மீடியாவில் நடுராத்திரியெல்லாம் ஆக்டிவாக இருக்காரு சார். அப்போ பகலில் எப்படி சார் எனர்ஜெட்டிக்காக வேலை பார்க்க முடியும், ஆக்டிவாக இருக்க முடியும்? தூங்கிட்டு இருப்பார். அதான் சொன்னேன், சாயங்காலம் 5 மணிக்கு தான் எந்திரிப்பாருன்னு. எல்லாரும் வேலைக்கு போகிற நேரம் அவர் தூங்கிட்டு இருப்பார். அவரோட ஹேபிட் அது. பணக்கார வீட்டு புள்ள, செல்ல புள்ள, அப்படி வளர்ந்துட்டாரு. நான் ஒன்றும் தவறு சொல்ல, உங்களால் அதை அஃபோர்ட் பண்ண முடியும். நிதிஷ்லாம் காலையில் எழுந்துச்சு வேலைக்கு வாங்கணும், 10 மணி வரலன்னா திட்டுறேன், வேறு சம்பாரிச்சு வீட்டுக்கு சம்பளம் அனுப்பணும். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. யுவர் பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன். நான் என்ன சொல்கிறேன், அப்படியே இருந்துட்டு போங்க. 20 தலைமுறைக்கு சேர்த்துருக்கீங்க, இருந்துட்டு போங்க. ஏன் ஆளணும்னு ஆசைப்படுறீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். இவங்ககிட்ட பணம் இருக்குது, 30 கோடி ரூபாய்க்கு வாட்ச் கட்டுற அளவுக்கு உங்களுக்கு பணம் இருக்குது. டீ குடிக்கிறது கூட தாய்லாந்துக்கு போய் டீ குடிக்கிறீங்க. பொழுது போச்சுன்னா துபாய்க்கு போய்ட்றீங்க. அதுவும் தனி விமானம். மற்றவங்கள மாதிரி சாதாரண கமர்ஷியல் ஃப்ளைட்லாம் போகிறதில்ல, ஒன்லி சார்ட்டர்ட் ஃப்ளைட் தான். இங்கே எங்கேயாவது பெரிய இளவு விழுந்துருச்சுன்னா அதையும் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் மாலையை போட்டுட்டு உடனே அதே சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் திரும்பி போடுறீங்க. சொகுசாக இருக்கீங்க. எதுக்கு ஆள்றதுக்கு ஆசைப்படுறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். அப்படியே வாழுங்களேன், என்ன பிரச்சனை? யாரும் தடுத்தாங்களா? இதுவும் வேணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உழைக்கணும் சார். நீங்கள் என்றைக்கு எந்திரிக்கிறீங்களா அப்போ போய் ஆய்வு பண்ணுறதுக்கெலாம் ஊர் வேடிக்கை பார்த்துன்னு இருக்குது. புரிஞ்சுக்கங்க.